பிதாவாகிய கடவுளிடமிருந்து அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து சிந்தையாளும் தூய ஆவியானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதமும் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான மகிழ்ச்சியான நவம்பர் மாதத்தின் காலை வேளையிலே, முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தை முன்பு வாசியை கேட்டேன். திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நவம்பர் மாதத்தின் முதல் நாளின் அதிகார வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருவிழத்திலே காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாயங்களுக்கு ஆண்டவர் அருள்கின்ற வாக்குக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் புறப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்தட்டும். கர்த்தாவே, இந்த நாளில் விதைக்கப்படுகின்ற விதைகள் 30 60 100 பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் செல்கிறோம். ஜெபங்களும் அன்பு குறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நூற்றாண்டு இயந்திரங்களின் ஆதிக்கம் நிறைந்த நூற்றாண்டு என்று நாம் கூற முடியும். மனிதனுடைய கைகள், மனிதனுடைய உடல், மனிதனுடைய மூளை எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பது இயந்திரங்கள் மிக சுலபமாக, மிக எளிதாக செய்து முடித்து விடுகிறது. இந்த ஜேசிபி, இந்த ஹிட்டாச்சி போன்றவைகள் பயன்பாட்டுக்கு வந்த ஒரு காலம். 2000 ஆண்டுகளிலே, இந்த 2001 2002 அந்த 2003 என்று 2004 சுனாமி வருகிறது. அப்போதுதான் அந்த இயந்திரத்தினுடைய பயன்பாட்டை கண்ணாலே பார்க்க முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் இந்த குளச்சல் பகுதியிலே ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று ஓடுகிறது. மிக ஆழமான வாய்க்கால். இந்த சுனாமியை நிமித்தம் அநேக உடல்கள் அந்த வாய்க்கால்களிலே கிடந்தது. அப்போதுதான் அந்த ஜேசிபி எல்லாம் கொண்டு வருகிறார்கள். எப்படிதான் அந்த பள்ளத்திற்குள்ளே இறங்கும் என்று ஒரு துளி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை. சரசரவென்று அவ்வளோ அடி ஆழத்திலே இறங்குகிறது. அப்படியே பிணங்களை தூக்கி கரையிலே வைக்கிறது. அடுத்ததாக இந்த பரப்பில் பார்த்தா ஏராளமான மரங்கள் முறிந்து கிடக்கிறது. அந்த மரங்களுக்கு இடையே போய் எதை தேட முடியும் அப்படின்னு நினைத்ததான் அந்த ஹிட்டாச்சி எல்லாம் அப்படி சரவண மரங்களை ஏறி இறங்கி சகஜமாக ஒரு மனிதர்களை கொண்டு 1 மாசம் செய்து முடிக்கக்கூடிய வேலையை
இதை ஒரே நாள்ல சகஜமா செய்து முடித்ததை கண்கூடாக பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றோம். அப்போ கடவுள் இங்கே ஒரு கூட்டம் மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் ஒரு கூட்ட மக்களை பார்த்து. யார் அந்த கூட்டம்? இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய யதார்த்தமான நிலைமை என்ன என்பதை 14வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எப்படி சொல்லுகிறார்? யாக்கோபென்னும் பூச்சியே, யாக்கோபென்னும் பூச்சியே அப்படின்னு சொல்றார். வாகனத்துல போகும்போது ஒரு விலங்குகள் அடிபட்டு கிடந்தா நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா பூச்சின்னு சொன்னா கண்டுடுவோமா? இல்லை, அற்பமானது, நாம் தூக்கி வீசிவிட்டு செல்லக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறதா பூச்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபென்னும் பூச்சியே என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை எப்படி ஆக்குகிறேன்? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அன்றைக்கு சிரியா, இந்த பாலஸ்தீனத்துள்ள நாடுகளில் எல்லாம் இந்த கோதுமையிலிருந்து பதரை பிரிப்பதற்கு, பதரிலிருந்து கோதுமையை பிரிப்பதற்கு சில உபகரணங்களை பயன்படுத்தினார்கள். அது என்ன? இந்த கோதுமை நாக்குகளை எல்லாம் நசுக்கி எடுத்து கோதுமையை, பதரை தனியாக்கிவிடும், கோதுமையை தனியாக்கிவிடும். அதை வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் தன்னுடைய ஜனத்தை பார்த்து, உங்களை நான் எப்படி ஆக்குகிறேன்? எந்திரமாக்குகிறேன். எப்பேற்பட்ட எந்திரம்? புதிதான எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ புதிதான எந்திரம் வந்து ஏற்கனவே நினைத்ததை செய்யக்கூடியது, குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வலிமை மிக்கது இயந்திரம். ஆண்டவர் ஒரு புதிய கோணத்தில் இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். நான் உங்களை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குகிறேன். அப்போ புதிதான இயந்திரம் அப்படி என்று சொன்னாலே தெரியும். பழைய இயந்திரங்கள், ஓடி ஓடி களைத்து போன இயந்திரங்களுக்கு எப்போதுமே வேல்யூ கிடையாது. இப்ப சாதாரணமாக எந்த வாகனமாக இருக்கட்டும், வேற எந்த இயந்திர வகைகளாக இருக்கட்டும், நான் வாங்கி கொஞ்ச நாள் பயன்படுத்தின பிற்பாடு அதை திருப்பி விற்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு அமௌண்ட் தான் கிடைக்கும்? நேர பாதி இறங்கிடும். இந்த பாதியிலிருந்து குறைத்து வாங்க முடியுமா என்றுதான் பார்ப்பார்கள். அதற்கு மதிப்பு அவ்வளவுதான். ஓடி ஓடி செயலுக்கு போன இந்த இயந்திரத்துக்கு மதிப்பு கம்மி. ஆகையினால் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டு கிடந்து சிதைந்து போய் கிடந்த மக்களுடைய வாழ்க்கை, சிதைந்து போய் எருசலேமுக்கு திரும்பின மக்களுடைய வாழ்க்கை மதிப்பு குறைந்ததாகத்தான் இருந்தது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே இங்கிருந்த மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பின மக்களை குறித்துள்ள பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இவர்கள் வந்தால் நம்முடைய லேண்டை திருப்பி, அவர்களுடைய லேண்டை திருப்பி கேட்டு விடுவார்களோ, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருமோ, அப்படி என்று ஏற்கனவே இங்கே குடியிருந்து கொண்டிருக்கிற மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இனி இழந்த மதிப்போடு வாழ முடியுமா? அப்படி என்ற நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை எப்படி ஆக்குவேன்? மதிப்புள்ளதாக மாற்றுவேன், மதிப்புள்ளதாக மாற்றுவேன். இதுவரைக்கும் வாழ்க்கை பயணத்திலே ஓடி சிறையிருப்பிலே களைத்து போய் இனி ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை இருக்க முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த விலை மதிப்புள்ளதாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த நாளிலே, நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலே, ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்ததை சொல்லுகிறார். உங்களை நான் எப்படிப்பட்ட இயந்திரமாக்குவேன்? புதிதான இயந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் மிகவும்
மதிப்பு மிக்கவர்களாக நான் மாற்றுவேன். ஒருவேளை இந்த உலகம் போராட்டம் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம், போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம், பல்வேறு நோய்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உலகம். அப்பேற்பட்ட உலகத்திலே வாழ்க்கை பிரச்சனைகளினால, போராட்டங்களினால் வாழ்க்கையின் யதார்த்தமான மதிப்புகளை இழந்து இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு புதிய நம்பிக்கை தருகிறார். நான் உங்களை மதிப்புள்ளவர்களாக, உங்களை வேல்யூ மிக்கவர்களாக நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரால் முடியும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பேதுரு. ஒரு மீனவன், சாதாரணமான ஒரு மீனவன். அப்பேற்பட்ட ஒரு மீனவன் அல்லது செம்பரவன் இயேசுவை பின்பற்றி வருகிறான். இயேசுக்கு சீடனாக இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் இயேசுவை அவன் மறுதலிக்கின்றான். ஆனால் அப்பேற்பட்ட மீனவனை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், மீனவனை குறித்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உலகத்திலே 12 ஒன்றை விடுங்க, யூதாஸ் காரியத்தில் மற்ற சீடர்கள் 11 சீடர்களில் 3 சீடர்களுடைய கல்லறையின் மேல் தான் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் யார்? தோமா. இன்னொருவர் யார்? பேதுரு. இன்னொருவர் ஸ்பெயின் நாட்டில் மேத்யூ என்று நினைக்கிறான், சரியா மறந்து போயிட்டு. அப்ப பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடமாக இருப்பது எங்கே? அங்கேதான் செயின்ட் பீட்டர் பசிலிக்கா இருக்கிறது. அங்கிருந்துதான் உலகம் முழுவதில் உள்ள திருச்சபையில் தலைவராக இருந்து போப்பாட்டவர் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஒரு படிப்பறிவற்ற ஒரு சாதாரண மீனவனை கடவுள் அதாவது மதிப்பு மிக்கவனாக மாற்றினார். மறுதளித்தார். எல்லாரும் புறக்கணித்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் அவர்களுடன் கூட இருந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டானே அப்படின்னு எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலைகளை கூட பேதுரு சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் அப்பேற்பட்ட பேதுருவை கடவுள் மதிப்பு மிக்கவனாக மாற்றினார். ஒரு சாதாரண செம்பரவனை குறித்து தான் நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய நிருபம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த இயந்திரத்தினுடைய இந்த இயந்திரம் அடுத்து நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு 2வது மிக முக்கியமான ஒரு பாடம், அது ஆற்றல் மிக்கது, வலிமை மிக்கது. அதான் பல கூடி செய்கின்ற, பல நாட்கள் செய்கின்ற வேலையை 1 மணி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வலிமை மிக்கது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் எப்படி மாற்றுவேன்? வலிமை மிக்கவர்களாக மாற்றுவேன். உங்களை நான் ஒரு புதிய வலிமையை உங்களுக்குள்ளே பிறக்க செய்வேன். இதுவரையிலும் நீங்கள் சாதாரணமானவர்களாக, அற்பமானவர்களாக நீங்கள் இருந்திருக்கக்கூடும், வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு இந்த நாளில் இருந்து உங்களை நான் ஒரு வலிமை மிக்கவர்களாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். ஒரு கட்டத்திலே தன்னுடைய தவறான பாவ பழக்க வழக்கங்களினாலே தன்னுடைய ஆற்றலையே என்ன செய்தான்? இழந்து போனான். எல்லாத்தையும் இழந்து போனான். கடைசியாக கைது செய்யப்படுகின்றான். கைது செய்யப்பட்டு அவனை சங்கிலிகளினாலே கட்டி வைக்கிறார்கள். ஒரு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்திற்குள்ளே எத்தனாயிரம் பேர் இருந்தார்கள்? எத்தனாயிரம் பேர்?
திருமறை மிக அழகாக சொல்கிறது, 3000 பேர் இருந்தார்கள். 3000 பேர் இருந்து சிம்சோனை என்ன செய்தார்கள்? வேடிக்கை காண்பித்து அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டன. அவனை வைத்து இப்போ ஒரு வேடிக்கை பொருளாக, ஒரு வேடிக்கையாக அவனை நடத்துகிறார்கள். அவனுடைய ஆற்றல் இழந்து போயிற்று, வலிமை இழந்து போயிற்று, அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து போகிறான். அப்பேற்பட்ட ஒரு சூழலிலே கடவுள் அவனை பலப்படுத்துகின்றார். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எப்படி கேட்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது சொல்கிறார், இந்த ஒரு விஷயம் மாத்திரம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும். 3000 பேர் அவனை ஏளனம் செய்து பரிகசித்து இவனுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனா சிம்சோன் ஒன்றே ஒன்று கடவுளை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும். பாருங்க, ஆற்றல் மிக்கவனாக கடவுள் அவனை மாற்றினார். கடவுளுடைய ஆவி அவன் மேல் இறங்கிற்று. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும் போது சாகடித்த எதிராளிகளை விட அவன் சாகும்போது அவன் சாகடித்த எதிராளிகள் எண்ணிக்கை மிக அதிகம். அதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஆற்றல் மிகுந்தவராக மாற்றுவேன். ஒருவேளை கடந்த காலத்தில் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்து நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தம் ஒருவேளை நம்முடைய வலிமையை இழந்து போயிருக்கலாம், ஆற்றலை இழந்து போயிருக்கலாம். அல்லது என்னுடைய வாழ்க்கையை செய்வதற்கு எதுவும் இல்லை, என்னால் முயன்றால் என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக நான் போராடி பார்ப்பேன், என்னுடைய முழு பலத்தை நான் கொடுத்து நான் பிரச்சனைகளை சால்வ் பண்ண பார்த்தேன், ஆனால் முடியவில்லை, இனி முடியவில்லை, இனி அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குகிறேன், உன்னை ஒரு ஆற்றல் மிகுந்த மனிதனாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்திலே செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளியாக இருந்தார். இந்தியாவுக்கு வந்தார், ஊழியத்தை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 35 மொழிகளுக்கு மேலே திருமறையை மொழிபெயர்த்த ஒரு மனிதர். சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி. இவருடைய புகழ் பரவி வருகிறது. இவருடைய சாதனை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே இவரை அவமானப்படுத்தும் முகமாக ஒருவர் சொல்லுகிறார். இவர் பேசும்போது, பேச முற்படுகின்ற போது, நீ செருப்பு தைக்கிற தொழிலாளி தானே அப்படி என்று அவரை ஏளனம் செய்கின்ற வகையிலே அவரை பேசுகின்ற போது வில்லியம் கேரி சொன்னார், நான் செருப்பு தைக்கிற தொழிலாளி இல்லை, நான் எப்பேற்பட்ட தொழிலாளி, கிழிந்த செருப்புகளை தைக்கின்ற தொழிலாளி அப்படின்னு சொன்னார். கிழிந்த செருப்புகளை தைக்கின்ற ஒரு தொழிலாளி என்று சொன்னார். இந்த கிழிந்து போன செருப்புகளை தைக்கின்ற தொழிலாளியை கொண்டுதான் இந்திய மண்ணிலே கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருமறையை கடவுள் என்ன செய்ய வைத்தார்? மொழிபெயர்க்க வைத்தார். மத்திய அரசு கூட இவரை கௌரவித்து இவருடைய போட்டோ வைத்து ஸ்டாம்பை வெளியிட்டது. அப்போதான் கடவுள் புதிய இயந்திரமாக்குகிறார். ஒரு வில்லியம் கேரி இங்கிலாந்து தேசத்திலே குடும்பத்தோடு வாழ்ந்திருப்பாரானால் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாகத்தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்த போது கடவுள் ஒரு மாபெரும் வலிமை மிக்க இயந்திரமாக வில்லியம் கேரியை மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராக, வல்லமை மிக்கவராக, சொன்ன வாக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றவராக இருக்கிறார். நமக்கு ஒரே காரியம் தான் தேவை, ஒரே ஒரு காரியம் தான். அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
கழுகுகளைப் போல பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருக்காக ஒவ்வொரு காரியங்களிலும் காத்திருந்து நம்முடைய காரியங்களை செய்கின்ற போது ஆண்டவர் நம்மை புதிய வலிமை மிக்க இயந்திரமாக நம்மை மாற்றுகிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். முடியாது என்று கிடக்கின்ற காரியங்களையும் முடிய வைக்கிறார். நம்மை கொண்டே குடும்பங்களை நிலைநிறுத்த வைக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சீடர்களை பாருங்கள். இயேசுனுடைய சீடர்களை பாருங்கள். இயேசுனுடைய சீடர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகின்ற வரைக்கும் பயந்து போனவர்களாய் ஆங்காங்கே முடக்கிதான் கிடந்தார்கள். ஆனால் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெந்தேகோஸ்தே நாளிலே சோதித்துக் கொண்ட பிற்பாடு தைரியமாக சாட்சி பகிர்ந்தார்கள். இந்த பேதுரு கூட, மறுதலித்த பேதுரு கூட சொன்னார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், நாங்கள் அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொன்னார். இந்த ஆற்றலும் இந்த தைரியமும் இந்த வலிமையும் எங்கிருந்து வந்தது? கடவுளுடைய ஆவியினாலே வந்தது. கடவுள் அவர் பலப்படுத்தினார், புதிய இயந்திரமாக மாற்றினார். ஆம் அன்பானவர்களே, மாதத்தின் 2024 ஆண்டு 11வது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். அடுத்து சொல்லுகிறார், அடுத்த பகுதிதான் மிக முக்கியமானது. நீங்கள் மலைகளை மிதித்து நோக்கி குண்டுகளை பதற்கு மலைகளை நீங்கள் நோக்குவீர்கள். மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற எதிர்ப்புகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஏறி மிதித்து சபதமாக்கி நீங்கள் வெற்றியோடு வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி செல்வீர்கள். அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். நாம் இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள் என்ற உணர்வோடு இந்த நாளிலே பரிசுத்த நற்கருணையிலே பங்கெடுப்போம் என்ற உணர்வோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். நிச்சயமாய் கடவுள் நம்மை நல்ல கருவிகளாக மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.